பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நம்ம 23ஆம் சங்கீதத்துல யெகோவா என்கிற நாமத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். 23ஆம் சங்கீதத்தின் 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நம்முடைய தேவன் நீதியின் தேவன். யெகோவா ஷிக்கேனு. இதை நம்ம எங்க வாசிக்கிறோம்னா எரேமியா 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. யெகோவா ஷிக்கேனு. இங்க எப்பமாவது இதை உச்சரிச்சிருக்கீங்களா? நம்முடைய ஆண்டவர் நீதியுள்ள தேவன் என்பதை நம்ம அவரை துதிக்கும் போது, யெகோவா ஷிக்கேனு உம்மை துதிக்கிறேன், நான் தினந்தோறும் யெகோவா ஷிக்கேனு என்று சொல்லி அவரை துதிக்கிறேன். இந்த உலகத்துல அநீதி நிறைந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் நீதியுள்ள தேவன், நிதானமாய் நியாயம் தீர்ப்பவர் என்று சொல்லி சங்கீதம் 67:4, தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆகையால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடே மகிழ கடவர்கள். இங்க 3 வார்த்தைகள்: சந்தோஷம், கம்பீரம், மகிழ்ச்சி. இது எப்போ நடக்கும்னா நீதி நியாயம் உலகத்துல நிலவும் போது. ஆனா இந்த நாட்கள்ல பயங்கரமான அநீதி கேடுகள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். வேதத்திலிருந்தும் ஒரு பகுதியை உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். எப்படி அநீதியான காரியங்கள் அந்த நாட்டிலேயும் நடந்திருக்குது. 2 சாமுவேல் 12:1. கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, அதாவது நாத்தான் தாவீதை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளா இருந்தது. எண்ணிக்கைக்கில்லாதபடிக்கு நிறைய ஆடுகள் இருந்தது. ஆனால் தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. தரித்திரனுக்கு இருந்தது ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. ஆனா நடந்தது என்ன? இந்த ஐஸ்வர்யவானுக்கு திரளான ஆடு மாடு இருந்தாலும் ஐஸ்வர்யவான் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரும்போது இந்த தரித்திரன் வீட்டில் உள்ள ஆடை பிடித்து வந்து வெட்டி சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க. எவ்வளவு அநீதி! நீதிக்கு அங்க இடமே இல்லை. எவ்வளவு வேதனை! ஒரு மகளை போல தன் மடியில போட்டு வளர்த்த அந்த ஆட்டுக்குட்டிய அவன் இழந்துட்டான்னு சொல்லி பார்க்குறோம். இந்த நாட்கள்ல நம்ம தேசத்துல எவ்வளவு அநீதி நடக்குது இல்லையா? ஒரு கள்ள காதலனுக்காக மனைவி மற்ற நண்பர்களோடு சேர்ந்து தன்னுடைய கணவனை கொண்டு போடுறாங்க. அல்லது கணவன் தவறாக நடக்கும்போது மனைவி தன் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து விஷம் குடித்து அல்லது தற்கொலை பண்ணி கொள்ற இந்த அநீதியான காரியங்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் நீதி நியாயம். ஏனென்றால் அவர் ஷிக்கேனு, யெகோவா ஷிக்கேனு, நீதியுள்ள தேவன், நீதியை செய்கிற தேவன், நீதியாய் நியாயம் தீர்க்கிறவர். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலையும் அவர் நம்மை நீதியின் பாதையில நடத்தும் போது நீங்களும் நானும் நீதியா செய்யணும். ஒருவேளை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒன்றுமே சேர்த்து வைக்கலன்னு வச்சுக்கோங்க, அதுவும் ஒரு பரிதாபமான காரியம். அதே நேரத்தில் பெற்றோர்கள் கடினமாக உழைத்து பிள்ளைகளுக்கென்று சம்பாத்தியம் நிறைய சேர்த்துருக்காங்க. வீடுகள், நிலங்கள், பணம், பேங்க் அக்கௌண்ட் என்று சொல்லி நிறைய சேர்த்து வைக்கிறாங்க. ஆனா தகப்பன் தாய் காலத்துக்கு பிறகு பிள்ளைகள் உண்மையான அன்பு இருந்துன்னா நீதியா எல்லாவற்றையும் பிரித்து எடுக்கிறாங்க. ஒரு குடும்பத்துல தகப்பன் இறந்துடுறாங்க, அந்த அம்மா மட்டும் இருக்கிறாங்க, நிறைய சொத்து சுகம், 2 ஆண் பிள்ளைகள்.
அவங்களுக்கும் திருமணமாகி மனைவிமாரெலாம் வந்துட்டாங்க. நிறைய மனைவிமார் துர ஆலோசனை சொல்லி கணவன்மாருடைய மனதை பிரிச்சிடுறாங்க. ஒரே வீட்டில் சகோதரலாக வளர்றாங்க. இந்த பணத்தின் மூலமாக இல்லை சொத்து காரியமாக பிரிய வேண்டிய நிலைமை வருது. இந்த தாய் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. வயதானவர்கள் முழங்கால் போட முடியலை, முக்காடு போட்டுட்டு உட்கார்ந்தே அழுறாங்க. எப்படி கூப்பிட்டாங்க? யெகோவா ஷிட்கேனு, யெகோவா ஷிட்கேனு, நீதி செய்கிற தேவனே, எங்கள் நீதியாகிய தேவனே, எனக்கு இறங்கும், என் பிள்ளைகளுக்கு இறங்கும் சாமின்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிச்சாங்க. நாட்கள் கடந்தன. 2 பையங்களும் இந்த தாய் வீட்டுக்கு வந்தாங்க. வரும்போது அம்மா பார்க்கும்போது அவங்களுடைய கண்களில் கண்ணீர். என்னம்மான்னு சொல்லி கேட்கும்போது, நாங்க உணர்வு அடைஞ்சிட்டோம் அம்மா, நாங்க உணர்ந்து விட்டோம் அம்மா, இவ்வளவு நாளும் நாங்க சண்டை போட்டது தப்பு, என்ன இருந்தாலும் நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி அண்ணன் சொல்ல, தம்பியும் அதே போல தம்பியுடைய கையை பிடித்து நான் விட்டு கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த நீதியின் தேவனிடத்துல அந்த தாய் ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டது. நீதியாக காரியங்களை பிரித்தெடுத்து 2 பிள்ளைகளும் சந்தோஷமாக வாழ்ந்து சுயித்திருப்பதை அந்த தாயார் கண்டு சந்தோஷப்பட்டாங்க. இந்த நாட்களும் நம்ம குடும்பங்களில் சொத்து சுகம் இருந்ததுன்னா நன்றி சொல்லுங்க, இல்லாவிட்டாலும் நன்றி சொல்லுவோம். இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய பின் சந்ததி ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக சமாதானமாக, ஓசியா 12 வாஸ்தவம்ல, ரட்சிப்பு வரும், சந்தோஷம் இருக்கும் என்று சொல்லி நான் பார்த்து போல நம்முடைய நீதியாகிய தேவன் இருக்கும்போது கண்டிப்பாக மகிழ்ச்சி, ரட்சிப்பு, சந்தோஷம், கம்பீரம் உண்டு. அல்லேலூயா, ஆமென்.